ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு ஜூலை 22, கரெக்டா 10 டேஸ் தான் டைம் இருக்கு. குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த 20ல கரண்ட் அஃபேர்ல இருந்து 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கன்ஃபார்மா கேட்டுருவாங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிளஸ் நவம்பர் டிசம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. ரொம்ப ஓல்டு கரண்ட் அஃபேர், ரொம்ப பழைய 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர், லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்லாம் நீங்க படிக்க வேண்டாம். இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சுருக்கமா சொல்ல போனா நவம்பர் 2025ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சிட்டீங்கனாலே இந்த கரண்ட் அஃபேர் செக்ஷன்ல ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். இப்போ உங்களுக்கு 10 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த டைம்ல ஒவ்வொரு நியூஸையுமே டீடைல்டா வந்து படிக்கிறது கஷ்டம். ஓகேவா? சோ உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா இந்த கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை ஒவ்வொரு மந்த்ல இருந்தும் டாப் 500 பிளஸ் கரண்ட் அஃபேரா வந்து பிரிச்சு கொடுத்துருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்லைனரா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். இதை வந்து பிரிண்டபிள் ஃபார்மட்லயும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உங்க லேப்டாப் அல்லது போன்ல டவுன்லோட் பண்ணி படிக்கக்கூடிய ஃபார்மட்லயும் இதுல வந்து கொடுத்துருக்கோம். கரெக்டா இந்த 10 டேஸ் உட்கார்ந்து நீங்க படிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஒன்லைனர் மட்டும் நீங்க கவர் பண்ணும்போதே உங்களுக்கு 4000 ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ல கவர் ஆகிரும். ஓகேவா? சோ இதை எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒன்லைனரும் பாத்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரோட வீடியோஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். எனக்கு வீடியோ பார்த்தே நான் படிச்சுக்கிடுவேங்கிற ஸ்டூடெண்ட் யூடியூபை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. அதே இது நான் பிரிண்ட் போட்டு படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து படிக்கலாம். ஓகேவா? சோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனரா கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க, அதுக்கு மீனிங் தெரியல அப்படின்னாலும் அதுக்கு கீழேயே தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து இருக்கும். ஓகே, சோ நீங்க தமிழ்ல படிச்சுக்கலாம். அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு தமிழ்ல கொடுத்திருப்போம். இப்ப லாஸ்ட் மினிட்ல இந்த ஒன்லைனர் எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க. 4000 பிளஸ் ஒன்லைனர் வந்து இதுல கவர் ஆகும். ஓகே, இது போகையும் இதை நான் டீடைல்டா படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தனியா டீடைல்டு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இருக்கிற 10 டேஸ்ல ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒன்லைனர் எல்லாமே படிங்க. நீங்க ஒன்லைனர் எல்லாமே படிச்சீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பா 500 ஒன்லைனரையும் முடிச்சிடலாம். ஓகேவா? சோ 8 மாசத்துக்கான 8 பிடிஎஃப்ஐயும் பாத்தீங்கன்னா 8 நாள்ல நீங்க வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? சோ அந்த ஒன்லைனர் எல்லாமே எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு மேக்ஸிமம் 500 இருக்கும், மினிமம் 300 இருக்கும். ஓகேவா? சோ அந்த டாப் கரண்ட் அஃபேர் மட்டும் தான் இதுல வந்து ஒன்லைனரா கொடுத்திருக்கோம். சோ கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து இது ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர் உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு கொடுத்திருக்கோம். உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்த்தே 544 தான் வந்திருக்கு ஜூன் மந்த்ல. அப்ப அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இதுல ஒரு 280 கரண்ட் அஃபேர் கிட்ட தான் வந்திருக்கும். ஓகேவா? ஜூன் மந்த்ல இருக்கிறதுலே முக்கியமான எக்ஸாம்ல கண்டிப்பா வரக்கூடிய ஒன்லைனர் மட்டும் தான் இதுல கொடுத்திருக்கோம். 280 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். 280 ஒன்லைனர்ஸ் மினிமமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300 போட்டீங்கன்னாலும் 8 மாசத்துக்கு 2500 கரண்ட் அஃபேர், மேக்சிமமா போனாதான் 5000 கரண்ட் அஃபேர் வரும். ஓகே, அட்லீஸ்ட் இந்த 2500ஐயும் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 500 கரண்ட் அஃபேர் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு 300ன்னு கணக்கு வச்சு படிச்சீங்கன்னா 8 நாள் ஒரு வாரத்துல படிச்சிடலாம். ஓகேவா? சோ கரெக்டா டவுன்லோட் பண்ணி இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ கரண்ட் அஃபேர் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 0.25 0.1 மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து பார்த்திருப்பீங்க 76 78 எல்லாம் போயிருச்சு. யாருக்கு? ஜெனரலுக்கு. ஓபிசிக்கே பாத்தீங்கன்னா 76 கிட்ட கட் ஆஃப் வந்துருச்சு. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்குலாம் 70 71 கிட்ட கட் ஆஃப் வந்துருச்சு. ஓகே, அப்ப இவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்னா நாம ஒரு 80 எய்ம் பண்ணணும். 80 85 எய்ம் பண்ணோம் அப்படின்னா தான் நாம ஈஸியா உள்ள போக முடியும். ஓகே, அப்ப 85 எடுக்கணும் அப்படின்னா நமக்கு மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி டார்கெட் வைக்கணும். ரீசனிங்க்கும் ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி டார்கெட் வச்சுக்கணும். சயின்ஸுக்கு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20க்கு மேல வைக்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கணும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 20க்கு ஒரு 15 டார்கெட் வச்சுக்கணும். இப்படி வைக்கும் போதுதான் நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 85 to 87 90 வரைக்கும் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் பிஇடி முடிச்சு அடுத்து நம்ம செலக்ட் ஆகி போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்க முடியும். ஓகே, அப்ப இந்த கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சீங்கன்னா இதுல 20 மார்க் இருக்கு. 20ல 15 மார்க் கரண்ட் அஃபேர் இருக்கு. சயின்ஸ்ல எப்படியாவது ஒரு 20 கொஸ்டின் கிட்ட கரெக்டா அட்டன் பண்ற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க.
ஓகேவா? அதே மாதிரி இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்டின்னா, டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட வந்து அனலைஸ் பண்ணணும். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலருந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து குடுத்துட்டுருக்கோம். மெகா லைவ் டெஸ்ட் வந்து குடுத்துட்டுருக்கோம். நாளையோட லாஸ்ட் வீக் சாட்டர்டே நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட்டுக்கு லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு. ஸோ நாளையோட டெஸ்ட் முடியுது. அது இன்னும் அட்டெண்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல ஃப்ரீ டெஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்டின்னா, இந்த டெஸ்ட்ட வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 750 ஸ்டூடண்ட்ஸ் 750, 745 வரைக்கும் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் வீக் நாம குடுத்த டெஸ்ட்ட நான் ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது ஒரு 740 கிட்ட அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஸ்டூடண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓவராலா நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 800க்கு மேல நியர்லி 1000 தொட்டுறலாம். ஓகேவா? ஸோ அவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அட்டெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்டின்னா, டெஸ்ட்டோட லிங்க் இருக்கும். நீங்க வந்து கிளிக் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயே நான் டெஸ்ட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்புறேன். ஓகேவா? சோ அந்த இதுல இருக்கக்கூடிய லிங்க கிளிக் பண்ணியும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இன்னும் நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் அவைலபிளா இருக்கு. குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599. ஆனா இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கான ஒன்லைனர் பிடிஎஃப்பும் வேணும். இந்த 5000 பிளஸ் ஒன்லைனரோட பிடிஎஃப்பும் எனக்கு வேணும். டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு வேணும். பிரிண்டபிள் ஃபார்மட்லயும் வேணும். மொபைல்ல படிக்கிற ஃபார்மட்லயும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டைரக்ட்டா சிஏ கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்டின்னா 999. ஆனா இப்ப குரூப் டி போற ஸ்டூடெண்ட் வந்து 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப இதுல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணணும். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏ அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. சோ இந்த சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 199 ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 24/7/2026. ஏன்னா 10 நாள் தான் டைம் இருக்கு. இப்போ நான் சொன்ன கணக்குப்படி ஒரு நாளைக்கு ஒரு பிடிஎஃப் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தான், அதாவது 300ல இருந்து 500 ஒன்லைனர் படிச்சீங்கன்னா தான் 8 நாள்ல இந்த 8 மாசத்துக்கான பிடிஎஃப் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு டைமிங் வந்து அதாவது டைம் வந்து குடுத்துருக்கோம். 24/7/2026 தான் ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட். ஓகேவா? ஏன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமா முடிக்க முடியும் பிடிஎஃப்ப. உட்கார்ந்து எனக்கு நாளைக்கு எக்ஸாம் மேம், எனக்கு 3ஆம் தேதி எக்ஸாம் போட்டிருக்காங்க. நான் 2ஆம் தேதி உட்கார்ந்து இந்த பிடிஎஃப் எல்லாம் முடிச்சிரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிக்க முடியாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட படிச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கும் டீடைல்டு பிடிஎஃப் குடுத்துருக்கோம். ஆனா நீங்க டீடைல்டோட படிச்சீங்க அப்படின்னா, இந்த 8 நாள்ல 8 மாசத்தோட பிடிஎஃப்ப முடிக்க முடியாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இப்ப கடைசி நேரத்துல படிக்கிறவங்களுக்கு ஒன்லைனரா எடுத்து குடுத்துருக்கோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா ஒன்லைனரா 2500 கொஸ்டின் மினிமமா பார்த்தீங்கன்னா 2500 மேக்ஸிமமா பார்த்தோம் அப்படின்னா 5000 கொஸ்டின் கவர் ஆகும். ஓகே. கொஞ்சம் ஒரு அதாவது அதுக்காண்டி ரொம்ப சிம்பிள் ஒன்லைனர் இல்லாம, அதுலயே கொஞ்சம் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் கவர் ஆகுற மாரி குடுத்துருக்கோம். சோ லாஸ்ட் மினிட்ல இந்த ஒன்லைனர வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதனால இதுக்கு டைமும் குடுத்தாச்சு. 24/7/2026 தான் லாஸ்ட் டேட். சோ இந்த நம்பருக்கு இமிடியேட்டா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 500 கொஸ்டின் முடிச்சிரலாம். நாளைக்கு ஒரு 500, அதுக்கு அடுத்த நாள் ஒரு 500ன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா, கரெக்ட்டா 8 நாள் தான். 8 நாள்ல முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ல வந்து ரொம்ப ஸ்டெடியா ரெடி ஆகிரலாம். ஓகேவா? அதே மாரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஒன்லைனர் வந்து பிரிண்டபிள் ஃபார்மட் குடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா, ரொம்ப பெரிய இதா குடுக்கும்போது பிரிண்ட் போடுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் பிரிண்டபிள் ஃபார்மட்டுக்கு தகுந்த மாரி ஃபாண்ட்ட மாத்தி கரெக்ட்டா 1 மாசத்தோட பிடிஎஃப் ஒரு 20 பேஜஸ் 25 பேஜஸ்ல அடங்குற மாரி ஒன்லைனர் எல்லாமே குடுத்துருக்கோம். 1 மந்தோடது பார்த்தீங்கன்னா 20 பேஜஸ். 20 பேஜஸ்ங்கும்போது ஒரு 10 பேப்பர்ல ஓகேவா? 10 பேப்பர்ல நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் போட்டீங்க அப்படின்னா 10 பேப்பர்ல வந்து போட்டு முடிச்சிரலாம். 1 மாசத்துக்கானது. 8 மாசத்துக்குங்கும்போது பார்த்தீங்கன்னா 80 பக்கம் தான். ஓகேவா? 80 பேஜஸ்ல நீங்க வந்து பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். ஓகே. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல ஸ்டூடண்ட்ஸ் பிரிண்ட் போட்டும் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பிரிண்டபிள் ஃபார்மட்லயும் உங்களுக்கு குடுத்துருக்கோம்.
தமிழ் தனியா இங்கிலீஷ் தனியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி படிக்கிறாங்க, கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா இந்த ஒன்லைனர் பிடிஎஃப் பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்திருக்க டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 செக்ஷன் கண்ட்ரோலருக்கான செலக்ஷன் பேட்சும் நம்ம ஆப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒருவேளை இனி வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.